ஜெபம் செய்வோம். இன்று கிறிஸ்து எழுந்தார். மெய்யாகவே இன்று கிறிஸ்து எழுந்தார். மெய்யாகவே இன்று கிறிஸ்து எழுந்தார். மெய்யாகவே இன்று கிறிஸ்து எழுந்தார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொண்டவர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனாய் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டார். நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய உயிர்ப்பின் அனுபவத்தை நாங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டோம். என் ஆண்டவர் எங்களோடு கூட ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிற சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடும் உடைய நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் ஒரு குடும்ப சென்ட் இறை மக்களாக வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் ஆழமான நம்பிக்கையோடும் இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட சுவாமி நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனை பங்கு பெற வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய முதலாம் திருவிருந்து ஆராதனையை ஆவியானவரே உடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாகும், சொந்தமாக மாற்றுகிறோம். அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 126 பாமாலை இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. 126 பாமாலையை எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah.
செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியார்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவை இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பான திருச்சபை மக்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நாமே சொல்லித் தருவோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தொந்தரவி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதரம் பலி அவரை. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று
மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. உங்களோடு இருப்பாராக. சபையில் அமர்ந்திருந்த திருமுறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் அந்த அதிகாரம் முடிய. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதும். வாசிக்க வேண்டிய நிருப பாடம் கொலோசையர் 3:1 முதல் 11. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. பக்கம் 277. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளில் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்வீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். பாட முடிந்தது. கிறிஸ்துவே மகிமை உண்டாகும். சுவிசேஷ பாடத்திற்காக இருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை,
தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு மன்னாவசனத்தை நான் சொல்ல ஜெபத்தோடு திரும்ப சொல்ல உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் நின்ற வண்ணமாக இணைந்து நிச்சய விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கான சிறப்பு ஜெபம். நித்திய காலமாய் நிலைத்திருக்கும் எங்கள் அன்பின் கடவுளே, முழு உலகம் மீதும் நீர் கொண்டுள்ள முடிவில்லாத அன்பிற்காகவும் முது மைந்தன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததன் வாயிலாக உலகத்தை மீட்டதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பின் பரிசாக எங்கள் கர்த்தராகிய இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து உமது படைப்புடன் வாழ்வை கொண்டாட அருள் செய்வோம். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். தயவுசெய்து சபையை உட்கார்வோம். நம்முடைய குருசேகரத்தினுடைய பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவோம். Alleluia,
பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுமே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுமே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவும் சீஷர்களே, எல்லா மனையிலும் நீக்கியவர். எம்மாவும் சீஷர்களே, எல்லா மனையிலும் நீக்கியவர். எம்மனை கலக்கங்கள் நீக்கியதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. எம்மனை கலக்கங்கள் நீக்கியதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமும் தூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் தூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் தோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் தோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயத்தையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயத்தையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. குருசேகர செயலாளர் மூலமாக அறிவிப்புகள் நாம் வாசிக்கிறோம். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சேர மக்கள் யாவரையும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் குருவானவர் சார்பிலும் நிர்வாக குழு அங்கத்தினர்கள் சார்பிலும் இறைமக்கள் யாவருக்கும் ஈஸ்டர் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் பொதுவான அறிவிப்புகள். ஈஸ்டர் பண்டிகை முதல் ஆராதனை கர்த்தருக்கு மகிமையாய் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய அந்த ஒழுங்கிலே இருக்கிறபடி ஈஸ்டர் பண்டிகையின் இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிக்கு அது நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறேன். வாரந்தோறும் நடைபெறுகின்ற பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை இந்த வாரம் காலை 10 மணிக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை 6/4/2021 காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே அது நடைபெறும். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை இந்த ஈஸ்டர் பண்டிகை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கென்று அலங்காரம் செய்வதற்கு பூ மற்றும் அலங்காரம் செய்வதற்கு உதவி செய்த நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள், நம்முடைய போதகரம்மா அவர்கள், டெக்கரேஷன் கமிட்டி கன்வீனர் மிஸ்டர் திரேஸ் ஞானராஜ் அவர்கள், திரு டைட்டஸ் அவர்கள், திருமதி ராணி ஜெயசீலன் அவர்கள், திருமதி கிரேனால் ஜார்ஜ் அவர்கள், திருமதி சமாதானம் அவர்கள், திரு சாம் டைட்டஸ் அவர்கள், திரு ராக்லாம், திரு ஸ்லெசர் ட்ரினிட்டி ராய், மிஸ்டர் ரினி விஸ்வாஸ், மிஸ்டர் ரித்தின் விஸ்வாஸ், மிஸ்டர் ஜெய்சன், மிஸ்டர் சாமுவேல் ஜோசப், மிஸ்டர் ஜோஸ் கிதியோ,
மிஸ்டர் இமானுவேல் ஜாஸ்வா, குழந்தைகள் ஜோனி லிடியா, ஜோசியா மற்றும் பியூலா அவர்கள். இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம், இவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் நிறைவிலே, ஈஸ்டர் பண்டிகையின் ஆராதனையின் நிறைவிலே நமக்கு கேக் மற்றும் டீ வழங்குவதிலே நமக்கு உதவி செய்த திருமதி ஆலிஸ் ஜவராஜ், திருமதி ரேனா ஜார்ஜ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈஸ்டர் தோத்திரை பண்டிகைக்கான கவர் ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான அந்த கவர் பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமானவர்கள் அந்த ஈஸ்டர் தோத்திரை பண்டிகை கவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனி சென்ற வார காணிக்கை விவரம். முதல் சுற்று பை காணிக்கையாக ரூபாய் 3090, இரண்டாம் சுற்று பை காணிக்கையாக ரூபாய் 4188 ரூபாய், தோத்திர காணிக்கையாக ரூபாய் 500. சென்ற வாரம் அந்த பரிசுத்த வாரத்தில் திங்கட்கிழமை மாலை 680 ரூபாய், செவ்வாய் மாலை 671 ரூபாய், புதன் மாலை 605 ரூபாய், பெரிய வியாழன் அன்று 1567 ரூபாய், தூய திருவிருந்து மூலமாக பெறப்பட்டது ரூபாய் 415 ரூபாய். பெரிய வெள்ளியிலே முதல் பை காணிக்கையாக ரூபாய் 3735 ரூபாய், இரண்டாம் பை காணிக்கையாக ரூபாய் 3999 ரூபாய். சுய வெறுப்பு உண்டியல் மூலமாக பெறப்பட்டது 54354 ரூபாய். 40 நாட்களும் அதிகாலை ஜெபத்திலே பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 4755 ரூபாய். ஆக மொத்தம் 78559 ரூபாய். இனி இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணும் நம்முடைய திருச்சபை மக்கள் இன்று 4/4/2021 அன்று இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் திருமதி ரேனா ஜார்ஜ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜார்ஜ் சாமுவேல் அவர்களும், இதே நாளில் திரு தினேஷ்குமார், சன் ஆஃப் திருமதி ராஜகுமாரி அவர்களும், நாளை 5/4/2021 அன்று திருமதி ஆர் வினோதினி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் பொன்ராஜா அவர்களும், வருகிற 5/4/2021 அன்று மிஸ் கிறிஸ்டியானா கிரேஸ், டாக்டர் ஆஃப் திரு ஆண்டனி நவமணி அவர்களும், வருகிற 6ஆம் தேதி திரு எஸ் அருண் சக்கரவர்த்தி அவர்களும், 7ஆம் தேதி வருகிற 7ஆம் தேதி திருமதி சைனி மிராக்கிள், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பால் மலைச்சாமி அவர்களும், வருகிற 7/4/2021 அன்று திரு தேவாம்சம் அவர்களும், இதே நாளில் 8/4/2021 அன்று மாஸ்டர் டேவிட்சன் கியூபர், சன் ஆஃப் திரு தேவதாஸ் அவர்களும், வருகிற 10/4/2021 அன்று திருமதி சிரோன்மணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் செல்லபாண்டியன் அவர்களும். பிறந்த நாளை காணும் திருச்சபை மக்களை நாம் திருச்சபையாய் வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்பவருடைய விவரம். வருகிற இன்று 4/4/2021 அன்று மிஸ்டர் ஆஸ்பின் அன்புராஜ், திருமதி கிரேஸ் ஆஸ்பின் தம்பதியர் அவர்களும், வருகிற 9/4/2021 அன்று திரு கே முருகன், திருமதி எஸ் அர்ச்சனா தம்பதியர் அவர்கள். திருமண நாளை காணும் இறை மக்களை திருச்சபையின் சார்புடைய வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்திருக்கிறார்கள் தயவுசெய்து இருந்திருக்கும்படி கேட்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருமண்டலத்தில் நடைபெறுகின்ற மங்களவாக்கு திருநாளிலே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அம்மாமார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு சென்று அந்த நாளுடைய அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வருகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் மட்டுமல்ல, இந்த ஆண்டிலே அதிகாலை ஜெபத்திலே 40 நாட்கள் நடைபெற்ற அந்த அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பில் ஒரு நினைவு பரிசினை வழங்க வேண்டும் என்று சொன்னவுடனே இதனுடைய முழு பொறுப்பையும் செலவினங்களையும் ஏற்றுக்கொண்ட நம்முடைய ஆலயத்தினுடைய குருவானர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக இப்பொழுது இந்த மங்களவாக்கு திருநாள் சென்றவர்களுக்கான சிறப்பு பரிசை நம்முடைய குருவானர் அவர்கள் முன்னின்று கொடுப்பார்கள். முதலாவதாக திருமதி ராணி ஜெயசீலன் அவர்கள். கடுமையான வெயில்களின் மத்தியில் அம்மாமார்கள் சிறப்பு பயிற்சி எடுத்து நம்முடைய திருச்சபை சார்பாக பங்கு பெற்ற அம்மாமார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையில் எல்லாரும் உற்சாகமாய் திருமதி சந்திரா பாண்டியன் அவர்கள், திருமதி செல்வி விக்டர் அவர்கள், திருமதி சாரா காசனா அவர்கள், திருமதி செல்வகுமாரி அவர்கள், திருமதி ஞான சௌந்தரி அவர்கள், திருமதி ஜாய் ஜோசப் அவர்கள்,
அதிகாலை தவக்கால ஜெபத்திலே கலந்து கொண்டு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு நினைவு பரிசு திரு ஆலயத்தினுடைய செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள். பிரேயர் கமிட்டியினுடைய கன்வீனர் திரு டைட்டஸ் அவர்கள், ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு ஜார்ஜ் அவர்கள், திரு ராணி ஜெயஸ்ரீ அவர்கள், திரு சாலமன் ராஜன், திருமதி ஜெயா சாலமன் இருவர், ஆலயத்தினுடைய மிஷனரி ஜோசப் அவர்கள், திரு ஜோசப் அருள் ஜீவராஜ் அவர்கள், ஜோசப் அருள் ஜீவராஜ், திரு சாமுவேல் ஜபதாஸ், திரு இமானுவேல் ஜாஷ்வா, திரு ஞானசுந்தர கணேசன் அவர்கள், பால்ராஜ் ஐயா, திரு சேவியர் பாஸ்கர் அவர்கள், திருமதி ரீட்டா சேவியர் பாஸ்கர் அவர்கள், திருமதி சந்திரா பாண்டியன் அவர்கள், திருமதி ஆலிஸ் ஜபராஜ் அவர்கள், திருமதி செல்விவிக்டர் அவர்கள், திருமதி உமா மகேஸ்வரி, திருமதி ஜான்சி மாறன் அவர்கள், திருமதி பிரான்சிஸ் நாசி, திரு ஜனார்தன் ராபர்ட் அவர்கள், திருமதி சமாதானம் அவர்கள், திரு வில்லியம்சன் அவர்கள், திருமதி நித்யா ஆரம்ஸ் அவர்கள், திரு டேவிட் ரத்னகுமார் அவர்கள், திரு கிறிஸ்டோபரன் அவர்கள், இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு பாடல் புத்தகம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாய் நிர்வாகம் நாட்களாக நாங்கள் முயற்சி செய்தோம். இந்த முழு பொறுப்பினையும் நமக்கு ஏற்ற நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் திரு சேவியர் பாஸ்கரன் அவர்களுடைய குடும்பத்தார், திருமதி ரீட்டா ரோஸ்லின் பாஸ்கர் அவர்கள், திரு சந்திரபிரகாசம் ஐயா அவர்களுக்கு நாம் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாடல்களை தயார் செய்து அச்சிட்டு நமக்கு பிழை திருத்தம் செய்து மிகவும் பல வேலைகளுக்கு மத்தியில் கூட அந்த வேலையை சிறம்பட எடுத்து செய்த திரு சேவியர் பாஸ்கரன் அவர்கள், திருமதி ரீட்டா ரோஸ்லின் பாஸ்கர் அவர்களை முன்பாக இப்பொழுது நாங்கள் அழைக்கிறோம். 2 பதிப்பாக புது வாழ்வு கீதங்கள், ஜெய கீதங்கள் என்று சொல்லி நான் வருகிறதுக்கு முன்பதாகவே மரியாதைக்குரிய முன்னாள் குருவானவர் தேவரட்னம் ஐயாவுடைய காலத்திலிருந்து 2 பதிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிறைய பாடல்கள் போன வட்டம் வந்து ஐயா சிறந்த முயற்சி எடுத்து நிறைய பாடல்கள், இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாடல்கள் போட்டு இதை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே முழுவதுமாக ஐயாவும் அம்மாவும் குடும்பத்தின் மக்கள் இது என்னுடைய ஃபேமிலி சார்பாக முன்னிட்டு இதை நடத்தி பண்ணி கொடுக்குறேன் என்று சொன்னாங்க. குறிப்பாக அதை அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்லி அந்த ஹோல் புக் வந்து 365 சாங்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடணும், அப்போ 365 நாளுக்கு ஒரு பாடலை பாடணும் என்ற ஒரு நான் அனைத்துறையில் அந்த வார்த்தையை நான் கட்டாயம் எழுதியிருப்பேன். அந்த 365 நாட்களும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாடலை பாட வேண்டும் என்று ஐயா உங்களுக்கு நிறைய பொறுப்பு, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயா. ஆன போதிலும் இதை அவரே உட்கார்ந்து கடைசியாக நாங்கள் பார்த்த எல்லாமே சாங்ஸ் செலெக்ஷன் பண்ணி அதை உட்கார்ந்து ட்ரை பண்ண கொடுத்து எல்லா காரியங்களிலும் மிகுந்த சிறப்பு முறை எடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருச்சபையுடைய மூத்த உறுப்பினர் இன்ஜினியர் சேவியர் பாஸ்கர் ஐயாவும் இன்ஜினியர் அம்மா அவர்களும் இருவரும் கலந்தற்று உற்சாகமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செகண்ட்லி எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் சென்டருடைய ஓனர் திருமதி மேரி சகாய மேரி தேவாசிர்வாதம் அம்மாவுக்கு, தேவாசிர்வாதம் ஐயாவுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவங்க தட்டச்சு பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் ஐயா கொடுத்து தட்டச்சு பண்ணி இந்த போல்ட் சாங்ஸை அவங்க நல்ல எரர்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு எங்களுக்கு உதவி கொடுத்த அருமையான தேவாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கும் சகாயக்கரை அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், தயவுசெய்து நானும் எல்லாருமே பாஸ்பேட் கம்பெனியில் ரெக்வஸ்ட் பண்ணோம். ஒரு ஈச் புக் வந்து 50 rupees, 50 ரூபாய். ஒருவேளை நம்முடைய பாடல் புத்தகங்களே அதனுடைய காஸ்ட் வந்து கூட, பட் ஆனால் நம்ம சும்மா புக்கை ரிசீவ் பண்ணக்கூடாது. இது நம்முடைய திருச்சபையினுடைய ஒரு ஒரு பணம் கொடுத்து அந்த பாட்டு புக்கில் ஜபத்தோடு வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது இட்ஸ் a great blessings. அது ஆசீர்வாதம். அதோட நிறைய போன காலங்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நிறைய காரியங்கள். அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த புத்தகங்களை இன்றைக்கு நீங்கள் ஆலய ஆராதனை முடித்தவுடன் நீங்கள் அதை ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒன்று சொல்லி ரூபாய் 50 rupees கொடுத்து அந்த புத்தகம் நீங்கள் பெற்றுச் சொல்லுங்கள். இன்னும் வரும் நாட்களில் நீங்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது கமிங் வித் பைபிள் அண்ட் புக் ரெண்டுமே நீங்கள் பைபிளையும் திருமறையும் அந்த பாடம் இந்த புத்தகத்தை தான் முழுவதுமாக நாம் ஆலய ஆராதனையில் பங்கு பெறுமாறு நண்பர்களோடு கூட பயன்படுத்துமாறு நண்பர்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து ஆல் த பாஸ்டிக் கமிட்டி செக்ரட்டரி ட்ரெஸரர் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பெர்மிட் பண்ணாங்க. ஐயா சேவியர் பாஸ்கர் ஐயா வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி முழுவதுமாக இந்த முழு பங்களிப்பு கொடுத்த செக்ரட்டரியா ட்ரெஸரர் ஐயா ஆல் த பீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சிகள் எடுத்த சேவியர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஞானதாஸ் தினேஷ் ஞானதாஸ் ஐயா கரம் பெற்றுவார்கள். அது உற்சாகமாக அதனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கு இந்த நன்றிகள். அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தின் குருவானவரம் அவர்கள் சான்றிருப்பார். உற்சாகமாய் தட்டுவோம். ஐயா அவர்களுடைய எல்லா காரியங்களும் பேக் பண்ண வந்து அம்மா தான். நாட் ஒன்லி ஃபார் திஸ் புக், கிராண்ட் சர்ச்சினுடைய சபைக்குடியாக இருக்கட்டும், லேண்ட்மார்க் எல்லா விஷயங்களுக்கும் என்கரேஜ் பண்ண உண்மையான அம்மா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை. தேங்க்யூ ஸோ மச். கற்றுக்குள் அருமையானவர்களே, இந்த 3வது பதிப்பினுடைய புது வாழ்வு ஜெய கீதங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து அவருடைய நாம மகிமைக்காக இதை நான் உங்களுடைய கரங்களில் அறிமுகம் செய்வேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியின் குடிகளை எல்லாரும் மகிழ்ந்து அடிகூறுங்கள் என்று சொன்ன நம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு என்று சொல்லி 365 பாடல் அடங்கிய இந்த புது வாழ்வு ஜெய கீதங்களே மிக சிறத்து எடுத்து ஆண்டவரே இதை கொண்டு வருவதற்கு நம்முடைய முழு குடும்பமாக உதவி செய்த இன்ஜினியர் சேவியர் பாஸ்கரன் ஐயா, அருமையான ரீட்டா அம்மா அவர்களுக்காக, அருமையான ட்ரினிட்டாவுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக பொறுத்துணையோடு அவங்க நிறைவேற்றின எல்லா காரியங்களுக்காக ஆவியானவரை நன்றி சொல்லுகிறோம். இதன் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுச் சொல்ல உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இதற்கென்று ஆண்டவரை தட்டச்சு ஆண்டவரே டைப் பண்ணி ஹெல்ப் பண்ண முழுவதுமாக இந்த புக்கு வடிவமைக்கப்பட்ட அருமையான ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸுடைய அருமையான தேவாசீர்வாதம் ஐயா, சகாயமேரி அம்மா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். முழுவதுமாய் பங்கெடுக்க நிறைவேற்றின அனைத்து காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இது அருமையான புது வாழ்வு ஜெய கீதங்கள் வரும் நாட்களில உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகையில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு பாடி மகிமைப்பட கிருபிக்காய் சொல்றோம். உங்களுடைய நாம மகிமை கண்டு பயன்படுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் துரியங்க நாமத்தினாலே இன்று முதல் இந்த புது வாழ்வு ஜெய கீதங்கள் உங்களுடைய நாம மகிமை கண்டு நாங்கள் பாடி மனதார ஸ்தோத்திரிக்க உதவி தேச ரட்சகரி மூலமே கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே. ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய அனைத்து திருச்சபை மக்களுடைய பயன்பாட்டுக்கென்றவும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட இந்த பாடல் புத்தகத்தை ஆண்டவருடைய நாம மகிமை கற்று உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமை கற்று இதை பயன்படுத்த முயற்சி. என்னுடைய முதல் பிரதிகளை நம்முடைய குருசேகரத்தினுடைய செயலாளர் ஐயாவுடைய கரங்கள் இருக்கிறேன். இரண்டாவது பகுதி குருசேகரத்தினுடைய பொருளாதார கற்றுக்கொள்ள, மூன்றாவதாக இந்த புக்கு வெளியிடுவதில் முழுவதுமாக ஒப்படைப்போடு செயல்பட்ட மரியாதைக்குரிய இன்ஜினியர் சேவியர் பாஸ்கர் அவர்கள். புது வாழ்வு ஜெய கீதங்கள் உற்சாகமாய் கரம் தட்டி நம்முடைய ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு ஒப்படைப்போடு இருக்கிறது.
அனைத்து பாஸ்கெட் கமிட்டி உறுப்பினர்களும் முன்பதாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பாஸ்கெட் கமிட்டி உறுப்பினர்கள் தயவு ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இந்த பாஸ்கெட் கமிட்டி உறுப்பினர்கள் இந்த 3 ஆண்டுகளில அந்திரய மலர் என்று ஒன்று சொல்லி சிறப்பாக ஆரம்பித்தார்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல அது சரிவர பண்ண முடியாதனால இந்த பாஸ்கெட் கமிட்டி உறுப்பினர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக சிறப்பாக செய்து இன்றைக்கும் உடைய உற்சாகத்தினால இங்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து பாஸ்கெட் கமிட்டி உறுப்பினர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி அனைத்து நிர்வாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அனைத்து ஒரு குடும்ப லாண்டோஸ் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு திருநாளுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆற்றல், வல்லமை, நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக நம்முடைய ஆற்றல் தந்து வழிநடத்துவாராக. குறிப்பாக இந்த 40 நாட்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நம்முடைய திருச்சபை மக்கள் ஆண்டவருடைய கிருபையினால ஜெபத்தில் அதிகமாக நம்முடைய பாஸ்கெட் நிரம்பி இருந்த நினைத்து நான் திருச்சபை உருவானவராக உள்ளபடியே நான் நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட 43 நாட்கள் ஏர்லி மார்னிங் 5 to 6 இதே நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் சுமார் 27 பேர் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சர்ச் இந்த ஏர்லி மார்னிங் பிரேயர் ஒரு கடினமான ஒரு சூழல், அவைகளின் மத்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வர முடியாத சூழல் இருந்தாலும் நம்முடைய திருச்சபையுடைய பிரதிநிதிகளாக 27 பேர் 43 நாட்கள் அனைத்து குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய நாம மக்களுக்காக ஜெபித்தார்கள். திருச்சபை குருவானவராக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைட்டஸ் ஐயா. அவங்க ஒருவேளை நான் என்னுடைய பொறுப்பு நிமித்தம் நான் சென்னைக்கு சில விஷயங்கள் போனதுனால என்னுடைய பொறுப்பை சேர்த்து ப்ரேயர் கமிட்டி கன்வீனராக பலவீனமான சூழல் ஒருவேளை மோர் தென் 60 ஐயா இருந்தவங்களும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஜெப குறிப்பு எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் என்கரேஜ் பண்ண டைட்டஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டுமாக அதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். குறிப்பாக எனக்கு ரொம்ப இட்ஸ் அ கிரேட் சர்ப்ரைஸ். அதில் ஒரு அம்மா, ஐயா அம்மா பேர் உமா மகேஸ்வரி அம்மா, கட்டாயம் நான் சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாட்டு கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாட்டு கொடுத்து நல்லா கவனிங்க, எவ்வளவு சபையாக நம்முடைய இன்வால்வ்மெண்ட் சொல்ல வரேன். அந்த தாட்டை நோட் பண்ணி ஒவ்வொரு முறை நான் ஒன்று சொன்னேன், எதை வெறுக்கணும் எதை பின்பற்றணும்னு சொல்லி. இந்த 40 நாட்களில் எவற்றெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லி அதையும் சொன்னேன், எவற்றெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்தமான உங்களுடைய சர்மன் நான் என்னென்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன், என்னதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை யாரெல்லாம் செய்தி கொடுத்தது, ஜிஸ்ட் ஆஃப் மெசேஜ். கரங்களை தட்டி உற்சாகம் கொடுமா. ஒரு காங்கிரிகேஷன் எவ்விதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்க வேண்டும், அதற்கு இது ஒரு முன் உதாரணம். உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வந்திருக்காங்களா நன்றிகளை வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ அம்மா. உங்களுடைய அனைத்து முயற்சிகளை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றபடி உங்களுடைய முழு ஒத்துழைப்புக்கு நன்றி. வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஆராதனையில் குறிப்பாக நேற்று தினத்தில் இந்த டெக்கரேஷன்ஸ் சிறப்பாக ஒவ்வொரு சர்வீஸ்லையும் பங்கு பெற்ற அனைத்து யூத் மெம்பர்ஸ், பாஸ்டர் கமிட்டி உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சாம்ராய் பிடி கம்ப்ளீட் பண்ணி கர்த்தர் சுத்தமான நம்முடைய திருச்சபையின் சார்பே ஒரு 1000 ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன். உற்சாகமாய் கரம் தட்டுவோம். எல்லா வகையிலும் நம்முடைய சகோதரர் நமக்கு உதவியாக இருந்து ஊழியத்தின் பாதையில் நம்முடைய திருச்சபை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய நாமம் மகிமை கண்டு தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருமை சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை தெளிந்து திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் CSI கிறிஸ்து அரசர் ஆலயம் கொடைக்கானல் நகர் குருசேகரத்தைச் சேர்ந்த திரு சி செல்வம் ஐயா திருமதி ஃப்ளோரா என்பவரின் குமாரன் செல்வன் ரெவரன் எஸ் சாம் பிரிட்டோ பிரான்சிஸ். தெளிந்த திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் CSI தூய அந்திரே ஆலயம் நாகமலை குருசேகரத்தைச் சேர்ந்த காலம் சென்ற
ஏ காசிநாதன் ஐயா, திருமதி மேகி அம்மா அவருடைய அன்பு குமாரத்தில் செல்வி ஷீமா மகிபா ஏஞ்சலும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இருவரையும் இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ உண்டென்று இருக்குமானால் அதை திருச்சபை குருவானவருக்கு எனக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவை நாங்களுமே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரி ஏஞ்சல், உம்முடைய ஊழியக்காரர் அன்பு போதகர் ரெவரண்ட் சாம் பிரிட்டோ, இருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருமண வழிபாட்டில் இடமில்லாமல் போகும் மற்றும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த தேர்ட் பேண்ட்ஸ் வாசிக்க முடியாது. தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. 2 குடும்பத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வாதம் தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. நம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பை காணிக்கைக்கு துணையாக கீர்த்தனைகளில் 67ஆம் கீர்த்தனை ஆமென் அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய முதலாவது பை காணிக்கை. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதியது. இது ஒரு மாபெரும் கொண்டாட்டம். மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை கொண்டாட வந்திருக்கிறோம்.
ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் துக்கத்தோடு அல்ல ஆண்டவரே, துயரத்தோடு அல்ல ஆண்டவரே, கண்ணீரோடு இல்ல சுவாமி, மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க, நாங்கள் எல்லாம் துக்கத்திலிருந்து மீட்கப்பட சுவாமி, நீ உயிர்த்தெழுந்த அனுபவத்தை உடைய வார்த்தையின் மூலமாய் கேட்க வந்தோம், என்னோடு பேசுங்கள் சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி, வாழும் தூய ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும், மகிழ்ச்சியோடு உடைய வார்த்தை கேட்க உதவி செய்யும் என்று சொல்லி உடைய மெல்லிய சத்தத்திற்கு நம் அனைவருடைய செவிகளை நாம் சாய்ப்போமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மூடி பெருங்கள் புரண்டோடோடுது பார், அங்கு போற்ற முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன், அங்கு போற்ற முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா, இனி அழுகை வேண்டாம் சுவாமி, நீங்க போய் உரைத்திடுங்கள் என்று சொன்னீரே. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள், தாம் கூறின மாமரை விட்டன கல்ல பொங்கட்களிலே அவருக்கு, தாம் கூறின மாமரை விட்டன கல்ல பொங்கட்களிலே அவருக்கு. அதிரடி கொள்ளுகின்றார், இந்த பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார், இந்த பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிற ஜெய வீரன், நம்மேட வாத்தியம் கைமணி கூறி எடுத்து முழங்கிடுவோம், நம்மேட வாத்தியம் கைமணி கூறி எடுத்து முழங்கிடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
வாரும் தூய ஆவியானவரே, இனி அழுகை இல்லை சுவாமி. ஜெய வீரனா எங்களோடு கூட இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். உயிர்த்த ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய இந்த 2021ஆம் ஆண்டின் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய விசுவாசத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள உங்களுடைய வாழ்வு நிறைந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் கேட்கிறோம். தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடத்துல என்னை தகுதிப்படுத்துகிற என் தேவாதி தேவனை பரிசுத்த ஆவியானவரை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை என்ற உயிர்த்தெழுந்த பண்டிகையில நாம் தியானம் செய்யுமாறு மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளுமாறு கொடுத்திருக்கிற தலைப்பு The Resurrection Celebrating the Joy of Salvation. The Resurrection Celebrating the Joy of Salvation. மீட்பின் மகிழ்வை கொண்டாட வேண்டும், அதுதான் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மீட்பினுடைய மகிழ்ச்சியை, ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை மனதார நாம் கொண்டாட வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு புகழ்பெற்ற பிஷப், பேராயரான பிஷப் ஃபுல்டன் ஜே ஷீன் என்று சொல்லக்கூடிய மகாகணம் பேராயரை அவர்கள் ஒரு முறை தான் சந்தித்த ஒரு பெண்மணியை குறித்து தம்முடைய புத்தகத்தில் ஒரு முறை அவர் இவ்விதமாக பதிவு செய்திருந்தார். அதில் என்ன பதிவு செய்தார் என்று சொன்னால், ஒரு தொழுநோயாளியுடைய இல்லத்தினை விசிட் பண்ண, பார்வையிட அந்த பேராயர் அவர்கள் சென்றிருந்தார்களாம். அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் அழுகையோடு கண்ணீரோடு அந்த பிஷப்பையாவை சந்தித்தார்களாம். அங்கிருந்த தொழுநோயாளிகளை சந்தித்து அருமையான பிஷப் ஐயா அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. அங்கு இருந்த ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, தொழுநோயாளி ஒரு துன்பப்பட்டார், மிகுந்த கஷ்டத்துக்குள் இருப்பார். அவர் எப்படி அவர் கஷ்டப்பட்டார்னா, அந்த அம்மா அவங்க ஒரு கையும் போச்சு, அவங்களுக்கு ஒரு காலம் இந்த தொழுநோயால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு அவர்கள் கடினப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிஷப்பையா பார்த்துட்டே இருந்தாராம். இப்படிப்பட்ட துன்பத்திலும் என்னை ரிசீவ் பண்றதுக்கு பிஷப் என்னை ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியோடு வராங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போனாராம் அந்த பேராயர். அப்ப அந்த பிஷப்பையா கேட்டாராம், ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டாராம், ஏமா ஒரு கையும் இல்லை, ஒரு காலும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வியாதி அரைத்துக் கொண்டே இருக்கிறது, ஆனா எல்லாரும் மாதிரி நீங்க மகிழ்ச்சியாய் என்னை ரிசீவ் பண்றியாமா, இதுக்கு என்ன, வாட் இஸ் த ரீசன், தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பிஷப்பையா அந்த அம்மாட்ட கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், பிஷப்பையா, பேராயர் அவர்களே, நான் சீக்கிரத்தில் செத்துருவேன், நான் விரைவில் நான் இறந்து விடுவேன், இறந்த பிறகு கிறிஸ்து என்னை கண்டிப்பாக உயிர் தடை செய்வார். ஹல்லேலூயா. நான் செத்து போவேன் சீக்கிரம், ஆனா இறந்து போன பிறகு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்னை உயிர் தடை செய்வார். அப்போது நான் மகிழ்ச்சியும் மாட்சியும் நிறைந்த உடலை என் மீட்பர் எனக்கு தருவார். இந்த நம்பிக்கையே என்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, துன்பங்களிலும் மரண படுக்கையிலும் கூட வாழ்வில் மகிழ்ச்சியை அளிப்பதாக அந்த அம்மாவுடைய உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உள்ளது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை மேற்கொண்டேன் என்று சொல்லி பரமேறுவதற்கு முன்பதாக டிசைபிள்ஸுக்கு சொன்னாரே, சீடர்களுக்கு சொன்னாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா சஃபரிங் இருக்கும், இழப்புகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். இவைகளில் மத்தியில God's presence, resurrection, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எவ்விதமாக அனுபவிக்கணும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இந்த ஒரு திருநாள், இது மகிழ்ச்சியின் ஒரு திருநாள். நான் விதமாய் குறித்து வைத்திருக்கிறேன்.
ஒரு நீதிக்கான உண்மைக்கான செயல்பாட்டில் நீங்களும் நானும் உறுதிப்படவும் ஆற்றல் பெறவும் அவரது சாட்சிகளை, இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், இந்த இயர் ஆஃப் விட்னஸ், சாட்சியின் ஆண்டு. அவருடைய சாட்சிகளை தொடர்ந்து வரக்கூடிய 8 மாதங்களில செயல்படுவதற்கு நாம் ஏற்கனவே 43 நாட்கள் உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த அனுபவத்தை, கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், இவள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தொடர்ந்து இந்த சாட்சிகளை நீங்கள் செயல்பட வேண்டும். வலுவூற்றுகிறதாகவும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை செய்து நமக்கு ஏற்படுவதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒன்றே கடவுள் அனுதின வாழ்வில் நம்மோடு இருக்கின்றார். துன்புறும் மக்களின் துயரை நீக்குகின்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகின்றார் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை உள்ள, நம்மை ஆற்றல் தருகின்ற இந்த திருநாளில் நீங்களும் நானும் எவ்விதமாக பெற்றுக்கொள்ளும் 3 விஷயங்களை இன்றைக்கு வாசிக்கேற்ற திருமறை பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் திருமறை பகுதியாய் வாசிக்கேற்ற எக்ஸோடஸ், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 30 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த முதல் காரியம், இதுல கிடைக்கக்கூடிய முதல் சிந்தனை என்று சொன்னால், பய உணர்விலிருந்து பயமற்ற ரட்சிப்பான வாழ்வு. ஹல்லேலூயா. பய உணர்விலிருந்து பயமற்ற ஒரு மீட்பின் வாழ்வு. அதுதான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையில் நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். என்ன பய உணர்விலிருந்து பயமற்ற மீட்பின் வாழ்வு? இஸ்ரவேல் மக்களுடைய சமூக சமய வாழ்வில் இன்றளவும் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கொண்டாட்டம் என்ன என்று சொன்னால், அவங்க வாழ்க்கை என்னைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரலாற்றின் கடவுளால் மீட்கப்பட்ட வரலாறே ஆகும். இது ஒருபோதும் அவங்க மறக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து நினைத்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்ட தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு மீட்கப்பட்ட வரலாறு. இதனைத்தான் யூத திருமுறை, ஜூஸ் ஸ்கிரிப்சர், யூத திருமுறை அல்லது பழைய ஏற்பாட்டில பல இடங்களிலே அவர்கள் எவ்விதமாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 42ஆம் வசனம், 430 ஆண்டுகள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கடவுளின் மீட்பின் கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர், ஆண்டவருடைய ஊழியக்காரர் மோசே ஐயா மூலமாக மீட்கப்பட்டு இப்போது நம்ம வாசிக்கட்டும். அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கட்டும். செங்கடல் முன்பாக நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி, என்ன செய்வது என்று சொல்லி பய உணர்வோடும் திகைப்போடும் மோசேக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ரீசன்? the murmuring people என்று சொல்வார்கள். ஏன் முறுமுறுக்கிறாங்க? ஏன் மோசே அவர் சரியா தானே கைட் பண்ணிட்டு போனாரு, அவரும் சாப்பிடாம இருந்தாரு, அவரும் துன்பத்தில் இருந்தாரு, கடவுள் சொன்னதை மிக நேர்த்தியா செய்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வனாந்தரத்தில் கொண்டு வந்த சூழ்நிலையில ஏன் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள்? ஒருவேளை அவங்ககிட்ட இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? தங்களை பிடிச்சிட்டு மீண்டும் எங்க கொண்டு போயிருவாங்க? எகிப்துக்கு அடிமைத்தனத்திற்கே கொண்டு போக ஒருவேளை நினைக்கின்றாங்க. அந்த தாட் இருக்கும், பேசாம அங்கேயே போருமா, இல்ல அங்கேயே கொண்டு போயிருவாங்களா, பின்னுக்கு தொழிலும் என்ற ஒரு தாட், ஒரு சிந்தனை தங்களை உயிருடன் சாகடிக்க பின்தொடருகின்ற அந்த பார்வோனும் அவரது குதிரைப்படை படை வீரர்களும் சூழ்ந்திருக்கின்ற இந்த சிச்சுவேஷன். அவ்வளவுதான் நம்முடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் மீண்டும் பழைய நிலைமைக்கு தள்ள போறோம், இவ்வளவு நாட்கள் வந்தது எல்லாமே வேஸ்டா போச்சே என்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவ் தாட் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, கடவுளின் மீட்பின் கருவியாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் மோசேக்கு கூட ஒருவேளை கைவிட்டுருவாங்களோ, மக்கள் எல்லாரும் அவிசுவாசியா இருக்கும் பொழுது, மக்கள் எல்லாரும் முறுமுறுக்கும் பொழுது மோசே என்ன செய்வாரு? அப்போ மோசேக்கு கூட இஸ்ரவேல் மக்களுடைய அதே ஆட்டிடியூட், ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, அவ்வளவுதான் மனித சாக போறோம், ஒரே ஒரு நபர் என்ன செய்ய முடியும்? அவர் கூட யோசித்திருக்கலாம், கவலையோடு இருந்திருக்கலாம். நல்ல கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதற்கு ரீசன் என்ன, காரணம் என்ன என்று சொன்னால், கடவுளின் மீட்பின் நோக்கம் சிதறடிக்கப்பட்டு விடுமோ, ஆண்டவர் எதற்காக இந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரோ இந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிருமோ என்று சொல்லி ஒரு நியாயமான ஒரு அச்சம் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மோசேயை இருந்திருக்கலாம். என்னை கொண்டு வந்தாரே, திக்குவாயும் மந்தனாவும் இருந்தனே, நான் வேணான்னு சொன்னனே, ஏன்ட்ட ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ண, கடவுள் கொடுத்தாரே, இந்த ஜனங்களை கொண்டு வந்துட்டேன், ஒருவேளை இறைவன் மீட்பின் திட்டத்தை நடக்காம போயிருமோ என்ற ஒரு அச்சம், ஒரு கலக்கம். இந்த நிலைக்கு காரணம் ஒரே ஒரு விதமாய் கொடுத்து வைத்திருக்கிறேன்,
வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் மக்களுக்கும் மீட்பின் கருவியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மோசே ஊழியக்காரருக்கும் இடையே இருந்த ஒரு விசுவாச இழுபறி நிலை, the faith struggle or the holy war theology, பரிசுத்த போர் என்னன்னு சொன்னால் இந்த கடவுளின் வாக்குறுதியிலே பிரச்சனைகள். ஒருவேளை இன்னைக்கு யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஒரு பய உணர்வும், வாழ்வுக்கு பயந்து மீண்டும் எகிப்துக்கு சென்றாலும் நல்லது என்று செங்கடலை பார்த்து தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் எகிப்தின் படையாளரை பார்த்து நடுங்கின மக்கள் இப்போது கடவுளின் மீட்பின் வாக்குறுதி அடிப்படையில் உலர்ந்த தரையில் நடப்பதை போல் செங்கடலை அனைவரும் கடந்தார்கள். அல்லேலூயா. ஒரு போராட்டத்திற்கு பின்பு, ஒரு அவிசுவாசத்திற்கு பின்பு, ஒரு அச்சத்துக்கு பின்பு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் இந்த உலகளாவிய நிலையில் ஒருவேளை COVID-19 the pandemic சிச்சுவேஷனை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒருவேளை இந்த விஷக்கிருமி செகண்ட் வேவ் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அச்சம், கலக்கம். எப்படி செங்கடல் ஒருவேளை ஒரு ஆண்டை கடந்துட்டோம், அடிமைத்தனத்தை வந்துட்டோம், மீண்டும் தொடராங்களே, மீண்டும் நிலைமைக்கு தள்ளப்படுவோமோ, அச்சம், கலக்கம். மீண்டும் லாக்டவுன் போட்டுருவாங்களோ, மீண்டும் குடும்பங்களோடு இருக்க முடியாத ஒரு சூழலோ, மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலோ என்ற ஒரு அச்சத்தோடும் கலக்கத்தோடும் எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில உண்மை செய்திகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் COVID-19 இந்த கொரோனா தொற்றுல நம்ம அறிந்து நம்ம எல்லாரும் பத்திரிகையில வந்து மறைக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய பேர் இந்த நோயினால மரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அநேக உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல், அநேக மருத்துவமனையில அனுமதிக்க பெற்று சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் தூய அந்திரைய ஒரு குடும்பமாய் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில நம்பிக்கையோடு கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வுக்காக பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? சர்ச் வில் பி கண்டினியூ நடக்குமா? இல்ல ஆலயத்துக்கு வர முடியுமா? இல்ல ஃபேமிலியுடைய பிள்ளைகள் என்ன? அச்சம், கலக்கம், வேதனை, துன்பங்கள், இப்படிப்பட்ட சூழலை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இத்தகைய சூழல் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அனுபவம் அவர் பய உணர்விலிருந்து பயமற்ற மீட்பின் வரலாற்றின் வாழ்வை நடத்துகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பயத்திலிருந்து ஆண்டவர் பயமற்ற ஒரு ரட்சிப்பின் ஒரு வாழ்வை, ஒரு அனுபவத்தை, இந்த அருமையான மீட்பின் மகிழ்வை உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஆண்டவரே பய உணர்வை என்னிடத்திலிருந்து நீக்கி கொடுங்க ஆண்டவரே, பயமற்ற ஒரு வாழ்வை, ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முன்னே கடந்து போவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை மீட்பின் மகிழ்வை சிறப்பாக கொண்டாட அனுபவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக தூய பவுல் இன்னைக்கு நிறுவனமாக வாசிக்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய செகண்ட் தாட், இரண்டாவது சிந்தனை, பழையதை களைந்து புது மனிதனை இயல்பை தரிக்கும் ஒரு மீட்கின்றவர். எப்ப நமக்கு ஃபியர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுகிறதோ, ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை அந்த சர்ச்சில் வச்சிருக்கிறாங்க, ஒரு மீட்பின் கருவிகளாக செயல்பட வேண்டும் யார் இருக்கிறாங்களோ, கட்டாயம் சொல்றேங்க, இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் பழையதை களைந்து ஒரு புது மனித இயல்பை தரிக்கக்கூடிய ஒரு மீட்பின் அனுபவம். இங்க கொலோசியர் நிருபத்துக்கு தூய பவுலை எழுதும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை போன்று நீங்களும் நானும் விசுவாசிகளாக, பரிசுத்தர்களாக, உலக தீமையில் இருக்கக்கூடிய பிரித்தெடுக்கப்பட்ட, வேறுபடுத்தப்பட்ட the holiness of believers, பரிசுத்தத்திற்காக நீங்களும் நானும் வழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் என்று சொன்னால் ரொம்ப நீட்டா வீட்டில் வர்றது கிடையாதுங்க. நம்முடைய லைஃப், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடு, நடைமுறை வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கொலோசியர் 3 பழைய காரியங்கள் எல்லாம் களைந்து ஒரு புதிய ஒரு மனித இயல்பை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பவுலையா இந்த பகுதியில் சொல்லும் பொழுது உயிர்த்த இயேசுவினுடைய வாழ்வை சுட்டி காட்டுகிறார். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 23, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனங்களை மிக தெளிவாக சொல்லுகிறார். ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் நம்மை போல் பாடுள்ள மனிதராக இந்த உலகில் வாழ்ந்தாலும் பாவம் செய்யாத பிரதான ஆசாரியராக இருந்தார். ஹல்லேலூயா. பாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் பாவம் செய்யாத பிரதான ஆசாரியராக இருந்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரம். இதற்கு ரீசன் என்ன, காரணம் என்று சொன்னால்,
அவர் மேலே இருந்து உருவாக்கப்பட்டவர், நம்மளோடு விடுதலையின் கருவிலாக செயல்பட்ட. ஆகவே யோவான் 8:46 அடிப்படையில தன்னுடைய எதிரிகளையும் பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்கள் யாரேனும் குற்றப்படுத்த கூடுமோ என்று சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டவரே? துணிச்சலாக சவால் விட்டாருங்க. எதிரிட்டு கூட கேட்டாரு, ஏன்ட்ட ஏதாவது தப்பு இருக்கா? சேலஞ்ச் பண்ணாங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதுதான் பழைய பாவனையிலிருந்து புதிய ஒரு மனித இயல்பை தரித்துக் கொள்ள வேண்டிய the holiness believers, பரிசுத்தமான விசுவாசிகள். பவுலையா இந்த உயிர்த்த இயேசுவினுடைய இந்த மேலோக பண்பினை எடுத்து வைத்து, இன்றைக்கு நாம் உலகத்துக்குரியவராக இருந்தாலும் மேலானவருடைய பண்புகளை தரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திற்குரிய பண்புகள் நம்மை அழிவு இறப்புக்கு நேராய் வழிநடத்தும். இந்த கொலோசியர் 3:5-11 பார்த்து சொன்னீங்கன்னா, பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கடந்துவிட்டு ஒரு புதிய இயல்பை அணிந்து கொள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பு விடுகிறார். 10 சொன்னபடி கிறிஸ்துவை அணிந்து கொண்டு பவுல் தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருவேளை நான் 2வது குறிப்பை நிறைவு செய்கிறேன். இன்றைய நாட்களில நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களா, the born again Christian, மீண்டும் பிறக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒரு ஆன்மீக ஒரு பெருமையை பாராட்டுகின்ற இன்னமும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இனம், மொழி, நிறம், நாடு, ஜாதி ஆகியவைகளில் சிக்குண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்குரிய பழைய மானிட இயல்பை தரித்தவர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். அதான் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சியாதன் என்றும் இல்லை. இதை நீங்க நீக்கணும், பழைய இயல்பை நீங்கள் நீக்கணும், புதிய இயல்பை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த புது மனித இயல்பை தரித்துக் கொள்ள அழைப்பு விடுக்கும் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய திருச்சபையிலும் தனிப்பட்ட வாழ்விலும் மனிதனை மனிதனாக ஏற்று, அதான் மனிதனை மனிதனாக ஏற்று சமூக வேறுபாடுகள் களைந்து இந்த வர்க்கமற்ற சமூக அமைப்பு ஏற்பட திருச்சபை விசுவாசிகளாக 2வது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பழைய இயல்பை தூக்கி போடுங்கள், புதிய பண்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த மீட்பின் மகிழ்வை கொண்டாடி உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கடைசியாக நான் சொல்லி இதை செய்கிறேன். இன்னைக்கு நற்செய்தி பகுதியாக வாசிக்கின்ற மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-10 இதில் கிடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரமனின் காலடிகளை பின்பற்றும் மீட்பரின் வாழ்வு. யாற்ற பயம் இல்லையோ, யாற்ற பழைய வாழ்வை தூக்கி எறிந்து ஒரு புதிய மனிதனுக்குள்ளாய் வருகிறார்களோ, 3வது காரியம், கர்த்தருடைய பாதத்துல பரமனின் காலடிகளை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-10 சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுந்த வரலாற்று பதிவை மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10 பார்த்து சொன்னீங்கன்னா, யாரை அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டவர்கள் தெரிவு செய்தாரோ அவர்களே உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு பயந்து தங்களுடைய இருப்பிடத்தில் அவரை காலடிகளை பின்பற்றாமல் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, அச்சத்தோடும் கலக்கத்தோடும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 யோவான் 19ஆம் அதிகாரம் 25 அடிப்படையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலுக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6 15ஆம் அதிகாரம் 24 அடிப்படையில இஸ்ரவேலில் காணாமற் போன கூட்டத்தின் பிரதிநிதியாக பெண்கள் கல்லறைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உயிர்த்த இயேசுவை அணுகி அவருடைய காலடிகளை பற்றிக்கொள்ள திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். என் சகோதரரான இந்த அன்பால் வெளிப்பற்ற ஒரு வார்த்தை எங்கே போச்சொல்றாரு? எங்கே போச்சொல்றாரு? எங்கே போச்சொன்னார் ஆண்டவர் கடைசி? எந்த ஊருக்கு போச்சொன்னாரு? கலிலேயாவுக்கு நீங்க சொல்லுங்க. To proclaim the gospel. நீங்க கலிலேயாவுக்கு சொல்லுங்க. என்ன கலிலேயாவில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு ஊழியத்தையும் நிறைவேற்றினார். அவர் கடைசியா சொல்றாரு, நீங்கள் கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லி. ஏன்னா அந்த இடத்தில்தான் ஏழை எளிய நலிவடைந்த கஷ்டப்படுகின்ற பாமர மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதியாகவே அந்த கலிலேய பகுதி இருந்தது. அங்கே போனா தான் நீங்க யார் பார்ப்பீங்க? என்னைய பார்ப்பீங்கன்னு சொல்லி. நீங்க அங்கே போங்க, அங்கேதான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய காலடிகளால் ஒருவேளை பற்றினவர்களே கலிலேயா தொட்டு கொல்கத்தா மலை வரை அவர்கள் பின்பற்றினார்கள். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட
ஒருவேளை அந்த அம்மாமார்கள் சென்றார்கள், கல்லறை திறந்திருக்கவும் வானதூதர் அமர்ந்திருப்பதையும் கண்டு பயந்து அஞ்சாதிருங்கள் என்ற ஒரு நம்பிக்கையினுடைய வார்த்தையை அவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் காலடிகளை அவர்கள் பணிந்து சென்றதனால இந்த நம்பிக்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதே வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலடிகளை பற்றிக் கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். ஒருவேளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துவை உயிர்த்த ஆண்டவராக கண்டு ஒரு மீட்பின் மகிழ்வாக கொண்டாடுவது ஒரு தனிநபரினுடைய வாழ்வாக இருந்தாலும் அது இறைமகன் இயேசுவினுடைய கலிலேயாவுடைய ஊழியத்தில் தொடங்கும். ரெஃபரன்ஸ் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 16ஆம் வசனம். நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டாட முடியாது. ஒருவேளை இன்றும் இந்த உயிர்த்தெழுந்த மீட்பினுடைய மகிழ்வை கொண்டாடுதல் என்ற தலைப்பை ஒருவேளை நாம் சிந்திச்சிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உள்ள கலிலேயா பகுதி, கலிலேயா இறை மக்கள், தேவையில் இருக்கக்கூடிய மக்கள், கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள், பாடுகளோடு இருந்த மக்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஏனென்றால் கலிலேயா மினிஸ்ட்ரி, கலிலேயா பணி செய்ய நீங்களும் நானும் அருளுரை கேட்பதோடு மாத்திரமல்ல, பயத்தை நிர்மூலமாக்கி பழையதை தூக்கி புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எல்லாமல் ஆண்டவர் நமக்கு நிறைவாக செய்வார். கடைசியாக நான் நிமிதமாய் குறித்து வைத்திருக்கிறேன், சபம், சவப்பட்டி என்று சொல்லுகிறோமே, சபம் உயிர்ப்பின் வரமாகட்டும் என்று சொல்லி. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சவமாக்கப்பட்ட உயர்ந்த நல்ல தனி தமிழ் கலாச்சாரங்கள் வரமாய் உயிர்ப்பாய் எழுதுவது எப்போது? யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்ட நம்முடைய மண்ணின் மருத்துவத்தை மகத்துவமாய் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் உயிர்த்தெழுதல் எப்போது? இயற்கை பேரிடர், கொள்ளை நோய் இவற்றால் சரிந்து போன பொருளாதாரம், சவமென அடக்கப்பட்ட சூழலில் உயிர்ப்பால் நலத்திட்டங்களை நீதியாய் பயன்படுத்துகின்ற பொழுது சமூகம் உயர்ந்து எழுந்து நிற்குமே. இந்த ஜாதியினுடைய பெயரில் உரிமைகள் சமமாக்கி அடக்கம் செய்யப்பட்டால் சமத்துவ உரிமைக்கென போராட்டம் உயிர்ப்பாய் ஒருவேளை எழுவதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு அர்த்தமுடையதாக இருக்கும். இலவசமாய் தரப்பட்ட இந்த இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு சமூக அக்கறையாய் சமமாக்கி அடக்கம் செய்யப்பட்ட இந்த கொடுமைகளில் இருந்து பிரகாச ஆற்றலை புதுப்பிக்கும் செயலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்ப்பிக்கின்றார். கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கு ஆதாய கொட்டில் குவிக்கும் வியாபார ஆயுதமாய் மாறிப்போன இந்த வஞ்சகங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு உடைத்தெறிக்கப்பட்டு நேர்மையான பண்புகள் உயர்ந்து வரும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு வெறும் ஆராதனை மாத்திரமல்ல, வெறும் கொண்டாட்டம் மாத்திரமல்ல, அது அன்றாட வாழ்விலும் இருவரும் நாட்களிலும் இந்த பரிணாம செயல்பாடுகளாக தூய அந்திரைய குடும்பத்தின் மக்களாக தினந்தோறும் நிறைவேற்ற எல்லாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த அனுபவம் வழிபாட்டில் மாத்திரமல்ல, மாறாக அன்றாடம் நடைபெறக்கூடிய ஒரு பரிணாம உணர்ச்சி. ஆண்டவரே, பயத்தை நீக்கி போட்டிருக்கீங்க ஆண்டவரே, பழைய வாழ்வை களைந்து போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படி இன்றைக்கு அம்மாமார்கள் உங்களுடைய காலடிகளை பின்பற்றி உயிர்த்த அனுபவத்தில் நம்பிக்கை பெற்றுக் கொண்டார்களோ, எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி இன்னைக்கு அநேக காரியங்கள் உயிர் பற்றி அழகு சுவாமி எங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவரே. அந்த கல் புரட்டப்பட வேண்டும் ஐயா. தினந்தோறும் செயல் வடிவம் கொடுக்க எங்கள் உதவிச்சு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் நம்பிக்கையுள்ள மக்களாய் வழிநடத்தும் தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. கரையே
எப்போதுமே நன்மை கூறினேய தப்பாது காத்திடும் நல்லாய எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற அவர் தடுத்து மறுபுறத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன். வானத்தில் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடைய கரத்தை வாங்கி உமக்கை நாங்கள் கொடுக்கிறோம். சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதன் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேராகுமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மரித்தவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவரை தந்தருளிகிறேன். அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினார்கள். நம்முடைய அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்புற்று ஞாபகத்தை நீ வந்து காத்திருக்க பரிசுத்த சிலுவையில் கட்டளை சொன்னேன். அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய சரீரம், என்னை நினைவுறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி கொண்டாடும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இது செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்து கற்பட்டபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல கொடுப்போம். மீட்பின் வீட்டெழுந்த அனுபவத்தை கொண்டாடுவதற்கு ஆண்டவரே பயத்தை நீக்கி பயமற்ற மீட்பின் வாழ்வை கொண்டாட உதவி செய்ய, பழைய நினைவுகள் பழைய வாழ்வை களைந்து போட்டு புதிய இயல்பை தரித்துக் கொள்ள உதவி செய்ய கிடைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நம்முடைய காலடிகளை மதித்து நம்பிக்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்றன. கல் புரட்டப்பட்டு புதிய அனுபவத்தில் பரிமாணங்களை கடந்து செல்ல உடைய இறப்புகளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இணைந்து தாழ்மையின் ஜபத்தை இறப்புள்ள கத்தாவே எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பதில் சிறப்புரியாமல் ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இருக்கும் எங்கள் பாவங்களை செய்யணும் ஆத்மாவசமாகி எப்பொழுது நாங்கள் அவர்களும் அவர்களுக்கும் வாசமாய் பிரகரிச்சோமாய் அவை சரிந்து சிஸ்டத்தை பாடம் பண்ண எங்களுக்கு செய்து சொல்லுவோம். ஆமென். நாம் பிற்கிறப்போ கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து திருவிருந்து இந்த டிஸ்போசல் கப், இந்த திருவிருந்து கப்பை பெற்றுக்கொண்டவுடன் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரீயூஸ் அந்த தொட்டியில் வந்து நீங்கள் போட்டு சொல்லுமாறு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு பெற உங்கள் யாரையும் அன்போடு கூட உங்களுக்காக
இயேசு கிறிஸ்துவின் ஜீவமாகிய ஆண்டவரே, சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நடைபெறும் கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதானம் நடைபெறும் கூட இருப்பதாக. ஆமென். உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருச்சபை ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதானம் நடைபெறும் கூட இருப்பதாக. ஆமென். உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவரே ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு ஜீவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவரே சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதானம் உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவராகிய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவரே ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவரே ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக பிரிக்கப்பட்ட ஆண்டவரே
ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதானம் மறைவோடு கூட இருப்பதாக. உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை ஜீவ அப்பமாகிய உங்களுக்காக மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை உங்களுக்காக மீட்கப்பட்ட ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதானம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம்
அவருக்கு தோத்திரம் செலுத்துவமாக சேர்த்து சொல்லுவோம். ஆமென். தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை இந்த முதல் ஆராதனையிலே உங்களுடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுனீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமார், ஐயாமார், குட்டி தம்பி தங்கைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே, மிகுந்த மகிழ்ச்சியோடு கடந்து போகிறோம். இன்றும் எங்களோடு நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர், இன்றும் எங்களோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு அனுபவத்தோடு கடந்து போகிறோம். எல்லாரும் நீங்க ஆண்டவரே மனதார நாங்கள் வாழ்த்து செபிக்கிறோம். நிறைவான அனுபவத்தோடு கடந்து போங்க. பயம் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, நீங்க எங்களோடு கூட உயிரோடு இருக்கிறீங்க என்ற ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சில கடினமான சூழ்நிலைகள், பலவீனமான சூழ்நிலைகள், ஆலயத்துக்கு பங்கு பெற முடியாமல் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வெளிநாடுகளில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய சரீர சுகபலன் ஜீவன் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ச்சியாக உடைய மேலான கிருபைகளை சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய கூட நிலைத்து நிற்க கடவது. நாம் அனைவரும் எழுந்து நின்று 123ஆம் பாமாலை, இப்போது போர் முடிந்ததே, 123ஆம் பாமாலை நாம் அனைவரும் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவரின் திருப்பெயராலே